ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி 3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரானி 3 கேம் பிளே விளாண்டே நம்ம 8 மாதம் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கிழவா வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம். ஹாய் கிழவா, ஹாய் பாட்டி, ஹாய் தத்தா. நம்ம சிம்பிளாக கூப்பிட்டுப்போங்க. எது கிழவான்னு அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஒரே அடியாக தலையில் தட்டி அவ்வளோதான் வெளில அனுப்பி விட்டுருவாங்க. சரி வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு, அதனால் என்னன்னே தெரில. நைட் மேர் வச்சுப்போ அப்பா எத்தனை பேர் அடித்து கொண்டு இருக்குன்னு தெரில. கிரானிக்கெல்லவா டேக் டீம் போட்டு அடிச்சிருக்குதுங்க நைட் மேரில். ஓகே, நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். போத்து கிராண்ட்பா கிரானி ஸ்லெண்ட்ரி நான் வச்சுருப்போமா வேணாமா? ஸ்லெண்ட்ரி நான் ஸோ போனால் போதும், நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது இருந்தால் தான் இந்த இதே கிடைக்கும். கிரானி 3 பேரையும் எதிர்த்து போகிற, அதனால தான் சாப்டர் 3ன்னு பேர் வச்சுருக்காங்க. சாப்டர் 1க்கு பேர் வச்சுருக்கும் போது கிரானி மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா ஒருத்தர். சாப்டர் 2க்கு 2 பேர் இருக்காங்க, அதனால 2. நான் கண்டுபிடிச்சிருக்கேன்டா, நான் மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்கேன்டா. ஸ்கிப் இன்ட்ரோ வந்துப்போம். ஓகே, என்ன எஸ்கேப் பண்ணலாம்லாம் ஒன்றும் தெரில. ஏதாச்சும் பொருள் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு எஸ்கேப் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் விளாட்றேன்னா. ஏன்னா இதை வச்சு திறக்கணுமா? ஓகே, ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. டக்குன்னு திறடா. பாட்டி தாத்தா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். எல்லாம் ஜாலியாக போயிட்டு வருவாங்க. இவங்க நம்ம மட்டும் அப்படி இல்லை. உள்ள யாரா இவன்? ஒருத்தன் எலும்பு கூடு. இவனோட பேச்சு வச்சுட்டு போகலாம். ஹாய் சார், என் பேர் பார்த்தீங்கன்னா நிஞ்சா கேமிங். உங்களை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன் ஆணு பிறந்த வாயை திறந்துருக்கீங்க? கிளவி போட்ட சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டீங்களா? இப்படி செத்து கிடக்குறீங்க. ஐயோ காய்ஸ், கிளவி ரொம்ப டேஞ்சரு காய்ஸ். கிளவி வந்தோடனே டக்குன்னு பிடிச்சிது பார்த்தீங்கன்னா, அதுதான் கிளவி. சரி, இப்போ நான் கிளவி கீழே போக வைக்கணும். நம்ம ஐசியூவா? அப்புறம் நான் ஐசியூக்கு அனுப்பி விட்ருவோம். கிளவியே பார்த்துக்கோ, ஐசியூன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. ஓகே, ட்ராப்பு போட்டுட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? கிளம்ப வராங்க காய்ஸ். மாட்டிக்கிட்டானா? ஓகே, கிளம்ப வரான். கிளவா, வணக்கம்டா கிளவா. அப்படியே நான் பார்க்காம முன்னாடி போயிடுறான். இந்த ட்ராப்பில் வேற மாட்டாமல் போகணும். அப்பாடா, மாட்டாமல் போயிட்டாச்சு. வந்தோடனே டக்குன்னு விருப்பப்படலனா, விருப்பமும் இல்லை. வந்தோடனே சாப்பிட ஐயோ, டக்குன்னு அந்த பயம் மூச்சு விட்டுருக்குங்க அந்த கிளவியை ஒன்று. நான் பார்த்துக்கிறேன். கன்று மட்டும் எலக்ட்ரிக் ஸ்விட்சு இது அங்கே மேலே இதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? அது என்னது? நான் செத்துட்டேன் அவ்வளோதான். இல்லை நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணல, அதனால போக முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது தப்பிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். எங்கே இருக்கு கிளவி? காய்ஸ், தேங்காய் யாருக்காச்சும் வேணுமா? தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். தேர் சம்திங் இன்சைட் த கோகனட். தெரியும்டா, எனக்கு எல்லாமே தெரியும். இது உள்ளே மட்டும் இந்த இது இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், காயின் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது என்ன வச்சு ட்ரெயின், அப்படின்னா ட்ரெயின் எஸ்கேப் தான் கைஸ் பண்ணுறோம் கன்ஃபார்ம். கிளவா ஜஸ்ட்டு மிஸ். நேரத்துக்கு நான் பாட்டுக்கு கீழே போயிருப்பேன். செத்துருவோமா இங்கேருந்து குடிச்சா? இரா காட்டில் மறந்துக்கிட்டு இருக்கேன். இதில் இது இருந்தானா நான்?
ஏன்டா இவெல்லாம் வேகமாகவே நடக்க மாட்டானா? சரி வா. ஏய், இந்த கதவை திறந்துருக்கணும் அப்படின்னா கிராணி இங்கே தான் இருக்கும். நம்மளை பார்த்துட்டு இந்த இதில் நம்ம மண்டையை வச்சுட்டு வெட்டிடுறோம். ஏன் நான் இப்போ உளறேன்னு எனக்கே தெரில, மன்னிச்சுக்கோங்க. இந்த கல்லாம் பொறுக்கிப்போம். நம்ம கையாலே அந்த கல்லை விட்டு அடிக்க முடிஞ்சிச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். நன்றிண்ணா, உனக்கு ஒரு அளவு தான் பார்த்துக்கோ. லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கா. அப்புறம் ஒரே அது டொப்புன்னு உனக்கு டெடியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் பாரு. டெடி மட்டும் இப்போ கிடச்சிச்சு வச்சுக்கோயே, அவ்வளோதான். லென்ட்ரினாவை ஓட விடுவோம். எங்கடா போச்சு வெப்பனுக்கு? இது என்னது? ஓ, கிராணி தானா? பாய் கிளவி. கிளவி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா கிராணி? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை மட்டும், அப்பா என்ன இவ்வளோ நகம் வச்சுருக்கு. கிராணி, உங்களுக்குலாம் டிசிப்ளினே கிடையாதா? போயிட்டு நகை வச்சுட்டு வாங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் நகை வெட்டாமல் இருந்தாங்கன்னா பிடி சார்லாம் பிடிச்சி அவ்வளவுதான். நான் மேலே போகிறேன் பாய். மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கிழவாவை நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன் கிழவனை. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைண்ணா. துணி பார்த்துட்டேன். டேக் டைம் போட்டு அடிக்க போகிறேன் இப்போ நம்ம. ஹாய் காய்ஸ், இப்போ என்ன டேக் டைம் போட்டு அடிக்க போகிறேன் இந்த கிராணி கிராண்ட்பாவன். ஓகே இந்த இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? நான் செத்துறேன். இப்போ மட்டும் இந்த திறக்கலன்னா ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சேஃப் டு கோ. வாங்க போகலாம். ஓ, இங்கே வந்து இதை இங்கே போட்டுட்டு இதை இங்கே தொட்டுட்டு இதை இங்கே எடுத்துட்டு இப்போ போயிட்டு நம்ம வந்து இது அது என்னது? ஹாய் பாஸ், நான் ட்ரெயின் டிக்கெட் டோரை திறந்து விடுங்க. ஓகே பாஸ், தேங்க்யூ. ஓகே, ஐயோ செத்துட்டேன். ஓகே, ஹலோ பாஸ். ஹலோ கிழவா, நான் என்னோட சிறையில் தான் இருக்கேன். என்னை மட்டும் கொன்னுடாத ப்ளீஸ். ஹாய் காய்ஸ், ஹெல்ப் மீ. ஐ ஆம் ரன்னிங் ஃப்ரம் கிழவா. எங்கடா போனா? அவ்வளவுதான் டம்மி பாபா. இப்போ என்ன பண்ணலாம்? கிச்சனில் செத்துட்டான். இங்கேருந்து அவன் கண்ணை வச்சு துட்டுவான்டா. ஓடுறாடே தம்பி, உனக்கு உயிர் மேலே ஆசைன்னா ஓடு. முக்கியமாக அந்த கிழவங்கிட்ட மட்டும் மாட்டிக்காத. ஏன்டா அவன்கிட்டே நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா சிரிக்கிற? அவ்வளோதான், அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். கிராணி ஹாய் கிழவி. டேய், எனக்கு வெறி ஆகுறது இந்த இடத்துலயே இருக்கிறது. ஹாய் கிராணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இங்கே வா இங்கே வந்துக்கிட்டே அப்படியே வா. இந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. ஏய், ஆல்ரெடி திறந்துருக்கு அப்படின்னா கிழவன் இது இங்கே தான் இருப்பான். வெப்பன் அவ்வளோதான். கிராணி, டேய் கிழவி, ரெண்டு பேரையும் நான் பார்த்து இனிமேல் பயப்பட போகிறது இல்லை. ஓகே, ஆனால் இப்போ பார்த்தா பயமாக இருக்குது. ஸோ கிளவி கொஞ்சம் டிசிப்ளினாக இப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா ஒரு அந்த நான் போயிட்டு வெப்பன் எடுத்துகிட்டு வந்து வாயிலே அந்த கல்லை போட்டுருவேன். நீ அதை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கோ. நீ பல்லு விளக்காத பல்ல வச்சு. போயிடுச்சா?
போயிடுச்சு. ஓடு ஓடு ஓடு. ட்ராப்பு போட்டுட்டு போகுது பார்த்தீங்களா? இங்கே தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கு. போகும் போதே ட்ராப் போட்டுட்டு போகுது. ட்ராப் கிளம்பி போயிடுச்சு. ஸ்லெண்ட்ரினா, ஐயோ ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கே எனக்கு தந்துட்ட ஸ்லெண்ட்ரினான்னு. ஜஸ்ட் மிஸ்ஸு. டேய் எனக்கு வெறுப்பாக இருக்குதா இந்த கிளப்பு. தயவு செஞ்சு போடா டேய், நான் விட்றா. ஒன்று கிளவி போச்சுன்னா கிளவன் வரான், கிளவன் போனானா கிளவி வருது. இது என்ன எங்கேன்றா எவன் எங்கே? டோய் ஓகே, நான் செத்தே போகிறேன் கிளவி, எனக்கு பிரச்சனை இல்லை. போங்கடா, எனக்கு போங்கடா. ஒன்று கிளவன் போயிட்டான், அவங்க தான் தப்பிச்சா கிளவி வருது. கிளவி திருப்பி போயிடுச்சா கிளவு வரான்ட்டு மாற்றி வந்து என்ன குரு ஏற்றுருங்கடா. போங்கடா அப்படி டக்குன்னு திறந்து போயிட்டு நானே அந்த கேமை டக்குன்னு முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா பக்குன்னு வந்து பயமுத்திட்டு இருக்கீங்க. வேணா அப்படியே எவனா இருந்தா இவ்வளோ பக்கத்தில் வருவ கிளவி. முன்னாடியே சிக்னல்லாம் தந்துட்டு வராதா? இல்லை, நான் கூட தூரத்துல இருந்தா சிக்னல் தந்தேன்னு நினைச்சேன். 2 வாட்டி தத்துட்டேன்டா ஒரே இடத்துலடா. Most of the people in paper die. ஓகே, வெற்றிகரமாக நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் வெளில வந்திருக்கோம். சூப்பர்ரா, சூப்பர், ரொம்ப சூப்பர். இப்போ எனக்கு வர்ற கோபம் கிளவி, நான் ஒரு லிமிட்டாக தான் இருப்பேன். நானும் எனக்குலாம் ஒரு லிமிட் இருக்கு. சிரிக்காத என்ன அதிசயமா ட்ராப்பு போட்டுட்டு போல. அதுக்கு தெரிஞ்ச ஒன்னே ட்ராப்பு மட்டும்தான். டேய் கிளவி, நூறு கிளவி. உனக்கு ஒன்று தெரியுமாடா கிளவா? உனக்கு ஒன்று தெரியுமா? இருந்தா சுடுறா. சுடல. ஏன்னா இது என்ன புது விதமான சாவா? எனக்கு ஒரு சூப்பரான பிளான் கிடைச்சிருக்கு கைஸ். இந்த பிளானை மட்டும் நான் பண்ண வச்சு. என்ன பிளான்னா, அங்கே கீழே வந்து ஒரு இது இருக்கும்ல, அது என்னது, இந்த ட்ரெயின் பக்கத்தில் ஒன்று வந்தாலே சத்தம் போடணும்ல. நான் இப்போ தான் அது கிட்ட இது தந்துட்டோம்ல, ட்ரெயின் இது தந்துட்டோம்ல, அதனால அது வராது போல். எங்கே அடி வாங்கணும் கைஸ்? எங்கே விழுந்துச்சு வெப்பனுக்கு? ஓகே, சூப்பர். பாருங்க கைஸ், கிளம்ப ஏதோ அங்கே தான் இருக்கான். இதுதான் கரெக்டான டைம். இப்போ மட்டும் கிளம்பி மட்டும் இங்கே இருந்துச்சு வச்சுக்கோங்க.
ஐயோ டேய், ஒரு ஒரு கல் தான்டா இருக்குது. முன்னாடியே பேக்கப்லாம் எடுத்து வச்சுருக்க கூடாதான்னு இப்போ தான் கைஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். வா வா 1v1 எடுத்துப்போ. உடனே அது இங்கே கிளவியும் வரும்ல, எங்கே அது? இன்னைக்கு நானும் அதுவான்னு பார்த்துட்டு தான் போகிறேன். கிளவி அதோ வா. காட்டுங்க, காட்டு, காட்டு. வாயிலே கொடுப்ப. இது நகரவே மாட்டேங்குது. அச்சு நகர. இப்போ எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே தான் போயிட்டு இருக்கேன் காக்கா பார்த்த இடத்துக்கு. ஏன்னா அந்த காக்கா கிட்ட தான் அந்த ட்ரெயின் கீ இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயின் கீ எடுத்துட்டு காக்கா எல்லாம் சும்மா செத்துப்ப. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது. இதை போயிட்டு டக்குன்னு போயிட்டு அதை கீழே நம்ம போட்டுட்டு வரணும். இல்லைன்னா பார்த்துக்கிட்டே இருவோண்ணா, நான் தான் கொள்ளுவேன். இடத்துல போட்டு வச்சுருக்கேன். இங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை இந்த சுவிட்சை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கீழே இருக்கிற இதில் மாட்டிருப்பேன். 2 நிமிஷம் வேறு முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். புதுசு எடுக்க வந்துடுவாங்கன்னா 2 பேரும், கிளவனும் கிளவியும். ஆனால் நம்மளுக்கு வந்து இது தான் தேவை. என்னது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னது காய்ஸ்? அது பேர் என்ன? ஆக்சிலரேட்டரா இல்லாட்டி ஓகே. இப்போ நம்ம மேலே போயிட்டு உண்டிகோல் இல்லாட்டி கன்று எடுத்துகிட்டு வரணும். கன்னே எடுத்துக்கோங்க, அதுதான் இப்போதைக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட்டுக்கணும், அங்கே லாக்கில் போட்டுக்கணும். 20 நிமிஷத்தில் நம்மளால் இந்த கேம் முடிக்க முடியுமா? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, 2 நிமிஷத்தில் முடிக்க முடியாத வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. எடுத்துட்டா அப்பாடா. இப்போ பாரு, போயிட்டு கல்லை புறக்கிட்டு நான் வந்து ரிங்கா ரோஸை தரலாமா? ஹாய். அங்கே மறந்துடுச்சு காய். ட்ராப்பு போட்டுட்டு போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், பயந்தே போயிட்டான் ஒரு செகண்டில். இருங்க, அது இங்கே ஒரு கல் இருக்குது, அங்கே பிளாங்க்கும் அங்கே தான் இருக்குது. சேஃப்டிக்கு 2 கல் எடுத்துப்போமா என்ன?
நான் ரெண்டாவதுக்குள்ள தேடி கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிச்சிட்டேனே ரெண்டாவதுக்குள்ள. கிளவி இப்போ உள்ள மட்டும் அந்த ஆக்சிலரேட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம் கேமை. ஓகே, இது என்னது? ஷெட்டு கீயா? வுட்டு, ஃபயர் வுட்டெல்லாம் தேவையில்ல. கன்ஃபார்ம் கிராணி வந்து நம்மளை தேடி தான் வந்துட்டு இருக்கும் நாட்டுக்கு. அதனால் நம்ம பார்த்துட்டே போகணும். இல்லாட்டி போகுவோமா என்ன? நாங்கள் போவோம். நினச்சேன். ஓகே, 20 நிமிஷத்துலலாம் முடிக்க முடியாது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ட்ராப்பு போட்டு இருப்போம். கிராணி, உனக்கெல்லாம் ட்ராப்பு போடுறத தவிர வேறு எதுவுமே தெரியாதா? ட்ராப்பு மட்டும்தான் அதுக்கு போட தெரியும். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு நம்ம ஷெட்டுக்கு போய் எடுக்கணும். ஷெட்டுக்கு எடுத்தது ஷெட்டை திறக்கணும். டெடி இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அந்த டெடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். அது பண்ணியே ஆகணும். அது மட்டும் பண்ண முடியலன்னா நம்மளால அந்த டெடியை யூஸே பண்ண முடியாது. அப்புறம் டெடி வேஸ்ட்டாக போயிடும். கிளவா, ஏய் இப்படி ஆடக்கூடாதுரா. நான் ஏதோ இந்த சைட்லேருந்து வருவேன், நீ ஏதோ இந்த சைட்லேருந்து வரணும். இப்படி தான் விளையாடணும். உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? ஏய் கிளவா, அப்புறம் பார்த்துக்கோ உன்னை. ஓய்யோ மாட்டிக்கிட்டேன் கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்ட் நின்றுந்தானா மிஸ்டு கால் கொடுத்துருப்பான். என்ன ரெட் கலரில் கண்ணு மாறிச்சு? என்ன அடிக்க போறியா? ஏன்னா அடிச்சிட்டேன். ஸ்லெண்ட்ரினா 5வது நாள் சீரியஸாக இருக்கணும் கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ மேலே வந்துட்டேன் யாருக்கும் தெரியாமல். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். செடியை எடுத்துட்டு நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த எலிவேட்டரில் போய் ஏறிடுவோம். ஓகே ஓகே ஓகே, நம்மளால் முடியும். ஓகே, சூப்பர் கைஸ், நம்மளால் முடியும். சூப்பர். கிளவையும் நம்மளை துரத்திட்டு இருப்பாங்க தேடி. இதுதான் லாஸ்ட் டே வர 5th டே. ஸ்லெண்டினா போட்டுக்கன்னா என்ன கிடைக்கும்னு வேறு தெரியல. இந்த ஸ்லெண்டினாவால் தான் ரொம்ப ஏன் வாயை பழுந்துட்டு இருக்க. ஏதாச்சும் நல்லதாக கற்றுப்போம். இது என்ன பேட் லக் டே. நானே சேஃப்டி வேணும்னு இருந்தேன்டா.
சவுண்டு கிளம்பி அங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு இந்த ஆக்சிலரேட்டர் மட்டும்தான் தேவை. அது கிடச்சிச்சுன்னா போதும். கிராணி இப்போ தான் நான் பார்த்தேன். பார்த்துருச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? சேஃப்கி இதோ இங்கே தான் கைஸ் இருந்துருக்கு. அப்பாடா சூப்பர்ரா. இப்போ நான் வந்து மேலே போயிடுவேன். மேலே போயிட்டு சேஃபை ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சேஃபுள்ள ஃபியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூஸு இல்லாட்டி பிரிட்ஜுக்குறாங்க. ஏன்னா இது பிரிட்ஜுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன எடுக்க வந்தோம் நான்? இதோ இருங்க. கிளவிக்கு ஒரு ரிஸ்க்கான இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன் நான். ஓகே, அப்பா ரொம்ப பக்கத்தில் போயிட்டு வந்துட்டேன். கிளவி நம்மளுக்கு செத்துட்டான். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டேன்டா. கிளவியும் இருக்குது கேளவனும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். லிஃப்ட் வேறு இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாதா? 30 நிமிஷத்துலலாம் முடிக்க முடியாதுங்க. 40 நிமிஷம் சொல்லியே 1 மணி நேரம் ஆக்கிடுவோம் போல். டேய் ஏன்டா ரவுண்டாக மாற்றி வந்துட்டு இருக்காங்க. பேட்சா ஃபர்ஸ்ட் பேட்ச் கிராணி, செகண்ட் பேட்ச் கிராண்ட்பா, அந்த மாதிரி மாற்றி வராங்க. டேய் போடா ப்ளீஸ்டா போடா. போயிட்டானா? சூப்பர். இப்போ போயிட்டு நம்ம அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த கேமை முடிச்சுட்டு கெத்து காட்டலாம். ஓகே, நம்மளுக்கு பிரிட்ஜு கிராங்க்லாம் தேவைப்படாது கைஸ். ஏன்னா இப்போதைக்கு நம்ம இந்த எஸ்கேப் தானே பண்ண. என்ன கிளம்பி கீழே வந்துட்டு மேலே போகுது. ஒரு வேளை நம்மளை பார்த்து பயந்து ஓடுதோ. மேலே போயிட்டு இருக்க கிழவன் என்ன பண்ணுறான்? கிழவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. எதுக்கு இப்போ இங்கே வந்து நான் இருக்கிறேன்னே தெரில. கொஞ்ச நாள் சும்மா டைம் ஓட்டிட்டு போகலான்னு வந்தேங்க. செத்துருங்க. புரிஞ்சுப்போம். அப்போ தான் அந்த கேப்லேருந்து நம்ம தெரிய மாட்டோம். ஏய் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் கிலோங்க இங்கே. ஓகே, நம்மளால முடியும். ஓகே, இப்போ இங்கே அப்பாடா வின் பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஒரு ஈஸி வின்னு.
ஆனால் அதுக்காக உணர்ச்சி வாசம்லாம் பட்டு டக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ போகிற வழியில் இந்த டேர்னிங்கில் வந்து கிராணி வந்துச்சுன்னா செத்துருவோம். அதனால் பார்த்து தான் நம்ம முடிக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். ஓகே ஓகே, ரொம்ப கேர்ஃபுல், வெரி வெரி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஓகே, வந்துட்டாச்சு தோர்ந்தாச்சு. இதெல்லாம் ஒன்றால் இதெல்லாம் டே அவனால டோரை திறக்க முடியுமாடா? எப்பட்றா இது? எப்பட்றா இது? எப்பட்றா இவ்வளோ பக்கத்தில் வந்து நான் தூத்து போனேன்? எப்பட்றா? உள்ள போயிட்டா கிளம்புனால எப்பட்றா கதவை திறக்க முடியும்? எப்பட்றா? லிட்ரலி அந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அதை தொட்டுருந்தானா திரும்பி எஸ்கேப்பே பண்ணியிருப்போம். எப்பட்றா இவ்வளோ க்ளோஸாக வந்து முடிஞ்சிச்சு கேமு? ஐயோ போங்கடா, இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு காய்ஸ். சரி ஓகே, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் பாய்.